நெருப்பு மாதிரி இருந்தான். ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் நிஷு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம Yamaha லான்ச் பண்ண போகிற விண்டேஜ் மாடலான XSR 155 பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறேன். எனக்கு பைக் பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும், பைக்கை பற்றி ஃபேட்ஸ் அண்ட் அப்பயும் பைக்ஸ் ப்ரோ தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நம்ம லைஃப் த்ரோட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி ஆல்ரெடி ஆப்ஷன் போடுறது மூலிமா நான் போகிற டெய்லி அப்கமிங் பைக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா RX100 லுக்கில் கொண்டு வர போகிறாங்க. அப்போ அப்புறம் RX100 மறுபடியும் ரீலான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வராதான் கேட்பீங்க. பட் RX100 பார்த்துக்கிட்டிங்கன்னா 2024-25 சம்திங் வந்து டிசம்பரில் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஸோ அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லான்ச் ஆயிரும். ஸோ இந்த XSRம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி பைக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R15 இன்ஜினை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலில் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அது நம்மளால் பசங்களால் ஓட்ட முடியும். அண்ட் கேர்ள்ஸும் ஓட்டல. இதே ஃபேமிலியில் ஒரு அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பைக்கில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த XSR சொல்லி இந்த 155 இந்த ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. R15 இருக்கிற இன்ஜினை தான் இதுலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி பைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ட்ராக் ரேஸ் ஆனாலும் அண்டு ஒரு ரேசிங் ஆனாலும் அண்டு உங்களுக்கு நல்ல ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு போகிறக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பைக் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கம்ஃபர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவர் 14.7 நியூட்டன் ஆஃப் டாப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்க போது அந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக 50 km/L நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம NS200 அண்டு நம்ம MT-15 நம்ம அப்பாச்சியில் இருக்கிற RTR 164 ஸோ அந்த பைக்கில் ஒரு காம்படேட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸில் நம்ம MT-15 பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட் நீங்கள் எதிரே பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பைக் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நேக்கட் பைக்கானாலும் கண்டிப்பாக உட்கார்றதுக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பைக்கோட டார்க்கு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம XSRல பொறுத்தளவு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க மேக்ஸிமம் பைக் எடுக்க போகிறாங்க. என்ன பசங்களை பொறுத்தளவு பைக் எடுக்க போகிறாங்கன்னா விசாரிக்கிறது 3. ஃபஸ்ட்டு அந்த பைக்கோட லுக்கு, நெக்ஸ்ட்டு அந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நெக்ஸ்ட்டு அந்த பைக்கோட கம்ஃபர்ட்டு, ஃபேமிலிக்கு இந்த பைக் ஒர்த் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா XSR 155 சொல்லி நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஃபேமிலிக்கானாலும் நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராக் ரேஸ் கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணணும் கண்டிப்பாக இந்த பைக் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். ரேஷ் டிரைவ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் பண்ணலாம். பட் அந்த புல்லிங் இப்போ நம்ம R15 ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பைக்ஸில் வராது. ஸோ இந்த MT ஓட்டுற மாதிரி R15 வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த XSR பார்த்தீங்கன்னா R15 இன்ஜினை பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கில் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்க போது. ஸோ அந்த கிளஸ்டர் நம்ம பேசிக்காக பார்க்குற மாதிரி ABS லைட்டு, கியர் இண்டிகேட்டர், டேன் இண்டிகேட்டர், ஸோ இந்த மாதிரி இன்ஜின் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ இந்த பைக்கில் குயிக் ஷிஃப்டர் அவைலபிலிட்டி இருக்க போதான் கேட்பேன். குயிக் ஷிஃப்டர் பற்றி அப்டேட் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் வேறு என்ன ப்ரோ இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்காங்க கேட்பேன். இந்த கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டிங் செஷன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. LED டெய்லம் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் போது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த பைக்கோட லுக்குக்காக. ஸோ அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ கலர், நியூ டெக்னாலஜி அண்ட் ஹாலஜன் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு போய் அந்த ஹாலஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி RX100 பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி மாதிரி கொண்டு வரக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் பைக்கோட லுக்குக்கு பவருக்காக நீங்கள் போகிறதா தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் போகிறனால பைக்கோட பவர் ஆகாது. நெக்ஸ்ட்டு லைட்டிங் பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ அந்த பைக்கோட டிஸ்பிளே மட்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா 155cc 98.3 PS 10,000 RPM 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 km/L. டயர் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 17 inch அளவில் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்க போது அந்த பைக்கில் கிக்கர் கிடையாது. அண்டு என்ன ப்ரோ இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் பேட்டரி வீக் ஆகிடும் ப்ரோ. எப்படி ப்ரோ பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கும் போது அதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவராக கொடுத்துருப்பாங்க. ஓகே ப்ரோ இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1,40,000 கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ Yamahaலே பார்த்தீங்கன்னா 155cc இந்த 1,40,000 நினைக்கும் போது பட் இது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். விக்கிபீடியாவில் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1,50,000 1,60,000 இருக்கும். கண்டிப்பாக இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏன்னா MT-15 ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஃபோர்ட் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக் எப்போ லான்ச் ஆகும் ப்ரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22
ஜூன் 2023 இந்த பைக் லான்ச் பண்ணுறேன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்தியோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பைக்கை பற்றி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் BS6 ரூல்ஸ் படி இந்த பைக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க, நான் பொல்யூஷன் வெஹிக்கல். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்பீடு இந்த டார்க் படி தான் இருக்கணும், எக்ஸாஸ்ட் நோட்டில் எவ்வளோ ஹர்ட்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸை படி லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் யாராவது புதுசாக வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன போல வாழ்க்கை முயற்சி தெரியும் யாக்கம் முறையின்மை புகுத்தோடு நினைக்க மறந்துடாதீங்க. தெய்வத்தால் ஆகாதே முயற்சி தன் மெய்வர்க்க கூலி தரும். ஸோ இந்த 2 திருக்குறள் நினைக்க மறந்துடாதீங்க. இந்த 2 திருக்குறளும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் இன்னும் வேறு லெவலில் நடத்துக்கு போகலாம். வேறு லெவலில் இடத்துக்கு போகிற முடியும் இந்த என் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக்கை பற்றி அப்டேட்ஸ் எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ.